ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூஎஸ், நான் தான் வாங்கப்படலாம் மனத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் தமிழரசன் பச்சைமுத்து இயக்கத்தில் வந்திருக்கிற லப்பர் பந்து இதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். லப்பர் பந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பேஸ் பண்ணி வந்திருக்கு. எஸ்பெஷலி கிரிக்கெட்டு, ஒரு ஊரில் 2 டீம் ஆடுறாங்க, அவங்களுக்கும் நடக்கிற போட்டி அந்த மாதிரி. இதே மாதிரி வந்து ரீசெண்டாக ப்ளூ ஸ்டார் ஒரு ஆவரேஜ் மூவியாக வந்தது. லால் சலாம் படம் மொக்கையாக வந்தது. நிறையா படங்கள் பேன் இண்டியா லெவலில் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி ஹிட்ஸ் வந்திருக்கு. பட் இதில் வந்து கதை கொஞ்சம் டெம்ப்ளேட்டாக இருந்தால் கூட இதை எடுத்த விதத்தில் வந்து ஒரு 2020 மாதிரி இயக்குனர் விறுவிறுப்பாக சொல்லியிருக்கிறாரு. இதே படத்தில் மாமனார் மன்னனுக்குரிய அந்த ஈகோ கிளாஸ், இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கும் ஓல்டு மிடில் ஏஜ் பீப்புளுக்கு உள்ள அந்த ஒரு ஈகோ கிளாஸ், இதெல்லாம் வந்து பார்க்கிங், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், கும்பன் இதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ரெஃபரன்சஸ் படத்தில் இருந்தால் கூட ரொம்ப நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக போர் அடிக்காமல் இயக்குனர் வந்து சொல்லியிருக்காப்புல. அட்டகத்தி தினேஷ் ஊருக்குள்ள கெத்துன்னு பேர். ஒரு பெயிண்டராக இருந்தால் கூட விஜயகாந்த் ஃபேனு, பக்காவாக கிரியேட்டர் ஆப்பில் லப்பர் பந்து அடித்தாருன்னா ஸ்டேடியத்தை தாண்டிய பால் போய் இவரை ஆட்டத்தை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வந்து கூட்டம் வருது. இதே மாதிரி இவர் மிடில் ஏஜாக இருக்கும்போது யங்ஸ்டராக இருக்கிற அன்பு இவர் வந்து பக்காவாக பவுலிங் போகிறார். யாருக்கு சிஎஸ்கோட ஃபேனு பியூட்டிஃபுல்லாக பெயிண்ட் அடித்து வச்சுருக்காரு. ஒரு சாதாரண ஈவோ கிளாஸ் எந்த அளவு போகுன்றத ஐயப்பனும் கோச்சிங், இப்போ வந்து பார்க்கிங், நிறைய படங்களை பார்த்துருப்போம். இதுலேயும் ஈகோ கிளாஸ் இருக்குது. நல்லா பேட்டிங் ஆடுற நம்ம தினேஷ்க்கும், நல்லா பவுலிங் போடுற நம்ம ஹரிஷ்க்கும் இருக்கிற ஒரு ஈகோ கிளாஸ் தான். பட் இது என்ன ஒரு விஷயம்னா, அந்த தினேஷோட பொண்ணும் ஹரிஷும் காதலிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து பேரலாக அவங்க லவ் மூவ் ஆகும்போது இதையும் மூவ் ஆகி இன்ட்ரோல் பிளாக்ல கரெக்டாக சொன்ன விதம் வந்து அருமையாக இருக்குது. அதுமாதிரி தினேஷோட ஒய்ஃப் அவங்களோட அந்த முதல் அறிமுக காட்சியை கிரிக்கெட் இவர் ஆடுறாருன்றதுக்காக பிச்சை நோண்டி விட்டு போகிறது. அதுமாதிரி தினேஷ் வந்து என் ஊருக்கே அவர் வந்து எல்லாரும் அவருக்கு பயந்தா கூட அவர் ஒய்ஃப்க்கு பயப்படுறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஆர்ட் டைரக்டரும் வந்து படத்துக்கு வந்து ஒரு உன்னிப்பாக வேலை பார்த்துருக்காரு. தினேஷ் சின்ன வயசில் 2011 காமிக்கும் ஒரு வீட்டு வாசலில் பூமாலையும் போன விஜயகாந்த் படம் ரொம்ப புதுசாக இருக்கிறதும், இப்போ 2022 அந்த பெயிண்ட்லாம் அழிஞ்சு இருக்கிறதும் நல்லா சொல்லியிருக்காங்க. படத்தில் அங்கே ஒரு சாங் மட்டும் ரெஃபரன்ஸ் வச்சு காலகட்டத்தை கொண்டு போகாமல் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக கொண்டு போனதும் நல்லா இருக்கு. இளையராஜா தான் எல்லாருக்கும் ஆலோசனை வந்து மியூசிக் டேரக்டர் இருந்தால் கூட தேவா 90s பல ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அவரோட ரெஃபரன்ஸும் படத்தில் வச்சது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இதில் ஹீரோஸ் தவிர படத்துக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு படி அதிகமாகவே ஹீரோயின்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஹரிஷோட வர ஹீரோயினும் சரி, இல்லை குறிப்பாக ரொம்ப நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது அட்டகத்தி தினேஷோட ஒய்ஃபாக வருவாங்க. அவங்க ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க. வந்து கறிகளை கறி வெட்டுறாங்க. அவங்களுக்கும் அவங்க மாமியார் கீதா கைலாசத்துக்குள்ள அந்த ஒரு உறவை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. படத்தில் கேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் எதையுமே வந்து ஒரு ப்ரீச்சியாக இல்லாமல், இல்லை ஒரு பக்கம் நியாயத்தை சொல்லி இன்னொரு பக்கத்தை ஹீரோயிசம்லாம் கொண்டு போகாமல் ரொம்ப நேச்சுரலாக இயக்குனர் பண்ணதில் ஒரு இன்டென்ஷன் புரிஞ்சிருக்கு. அதை ரசிக்கிற மாதிரி எல்லா தரப்புலையும் பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து அந்த டீம் நம்மளை சேர்க்கல, அது வந்து சாதி திமிருன்னு நம்ம பாலசுரன் சொல்லும்பொழுது, அப்போ இந்த பொண்ணு நம்ம டீமில் சேர்க்காது என்ன ஆம்பளை திமிரா அடிச்சு கேட்குறோம். ஸ்லிப்பர்ஸ் ஆட்மே ரொம்ப அருமையாக இருக்குது. பாலசுரன் வர இடங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக டைமிங், அது மெயினாக அந்த கிரிக்கெட் நடக்கும்பொழுது அந்த அவர் அடிக்கிற கமெண்ட் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதேமாதிரி தினேஷ் கூட வர ஒரு குடியார் வரும், அவர் இப்போ ஹரிஷ் கல்யாணை பற்றி அடிக்கிற கமெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. பொதுவாக கிரிக்கெட் ஆடும்பொழுது நல்லா இருக்க ஃப்ரெண்ட்ஸை வந்து பயங்கரமாக அடிச்சுப்போம். இதில் வந்து முன்ன தெரியாதவங்க வேற ஒரு குரூப் இருக்கும்பொழுது பெரிய சண்டை வர வாய்ப்பு இருக்குது, அழகாக காமிச்சிருக்காங்க. அதுமாதிரி படம் ஃபுல்லாக வந்து கடைசி வரை ஹரிஷ் கல்யாணம் காளி இவங்க எப்படி தான் உள்ளே கொண்டு நினைச்சாலும் அவர் தம்பியை ஒத்துக்காததும், தம்பி மாதிரின்னு சொல்கிறதும் நான் தம்பிங்கன்னு சொல்லி இந்த பாலசுரன் பேசுகிற டைலாக் என்னதான் நம்ம சாதியில் நம்ம வந்து இது மாதிரி சொன்னால் கூட ஏதோ இடத்துல நமக்குள்ள அதை ஒட்டிக்கிட்டு இருக்குன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காப்புல. படத்தில் வந்து குறியீடு இருக்குது. பட் படத்தில் கொஞ்ச நேரத்தில் இருக்கிற குறியீடே சேர்த்து படமாக கொடுக்கல. கிளைமேக்ஸில் நம்ம ஜெயிக்கிறத விட பலதரப்பட்ட மக்களும் ஒன்றா சேர்ந்து விளையாடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஹரிஷ் கல்யாண் சொல்கிறதும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. படத்தை ஆரம்பத்துலேருந்து இன்ட்ரோலையும் ரொம்ப அழகாக அந்த தினேஷ்குரிய டெம்போ, அவர் வந்து விஜயகாந்த் பாட்டு போடுறது, ஹரிஷ் கல்யாண் வந்து விஜய் பாட்டு போடுறது, அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஈகோ இருக்கடா, ஐயப்பனும் கோச்சியும் இந்த மாதிரி பார்க்கிங் மாதிரி படங்களை நினைவுபடுத்தினா கூட இந்த டெம்போ டிஃப்ரெண்ட்டாக போகுது. படத்தில் வந்து புதுசாக கதை இல்லை அப்படின்றது ஒரு குறை தான். கிரிக்கெட் டெம்பிள் நிறைய படம் நம்ம பார்த்துட்டோம். அதை வந்து கொஞ்சம் வந்து கேள்விப்பட்டதாக கூட சொன்ன விதத்தில் வந்து எப்படி நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாரு. தினேஷ் ஆகுன்னா எல்லாரையும் கூட அடிக்கிறாப்புல, இவருக்கு ஊரே பயப்படுது. இவர் ஒய்ஃப்க்கு பயப்படல, ஆனால் ரொம்ப நடுங்கிறதுக்கான ரீசன் ஒன்றும் பெருசாக எடுப்படல. இன்ட்ரோல் வரையும் ஹரிஷ் கல்யாணம் அட்டகத்தி தினேஷோட மேட்டரை கொண்டு போய் இன்ட்ரோவில் பீக்கரை வச்சுட்டு இவங்க எவ்வளோ பீக்கு இப்போ வச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு யோசிக்கும் பொழுது இவங்க 2 பேர் ஒன்று சேர்றது, காளிவங்க தலைமையில் ஒரு டீம் ஆடுறதுன்னு சொல்லி அடுத்த ஒரு பிளாட் ஓப்பன் பண்ணி அது இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிருக்கிறாரு. இதை தான் ப்ளூ ஸ்டார் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தவறி இருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இயக்குனர் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. எங்கேயுமே ஓவர் டோஸ் ஆகாமல் நம்ம அறிவுரைலாம் பண்ணாமல் ஆசிரியஸ் பண்ணியிருக்கிறதும், ஒரு உட்காந்து பார்க்கும்பொழுது நமக்கு இன்ட்ரோலுக்கு அப்புறம் கொஞ்சம் லேக் ஆனால் கூட ஓவராலாக கிரிக்கெட்டு, இவங்களோட கமெண்ட்ஸுக்கு, குறிப்பாக பாலசுரனோட காமெடி,
ஸ்டோரி, சாண்டோட மியூசிக் எல்லாமே நம்மளை வந்து ரசிக்கிற மாதிரி வச்சிருக்கு. ஒரு கிரிக்கெட் ஆர் ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு படத்தில் முன்னாடி கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியை லப்பர் பந்து கொடுக்குது. நிச்சயமாக தேட்டரில் பார்க்கலாம். வாங்கலாம் பஞ்ச் லைன் லப்பர் பந்து சிக்ஸர் 3.5 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க படம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.